உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியதால் 471 நாட்கள் கழித்து புழல் சிறையிலிருந்து வெளியே வந்தார் செந்தில் பாலாஜி. நீண்ட நேரம் காத்திருந்து உற்சாகத்துடன் வரவேற்ற திமுக தொண்டர்கள். எமர்ஜென்சி காலத்தில் கூட இவ்வளவு நாட்கள் சிறை வாழ்க்கை இல்லை என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கருத்து. முதலமைச்சருக்கு வாழ்நாள் நன்றி என்றும் வழக்கை எதிர்கொண்டு மீள்வேன் என்றும் செந்தில் பாலாஜி பேட்டி. விசாரணைக்கு செந்தில் பாலாஜி முழு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று வானதி சீனிவாசன் கருத்து. திமுகவை சிறைக்கு அனுப்பிவிட்டு தற்போது செந்தில் பாலாஜியை வரவேற்பதாக சீமான் விமர்சனம். இந்த வழக்க போட்டது யார்? திமுக. நல்லா தெரியுதுல்ல, உள்ள வச்சது யார்? அதிமுக ஆட்சியில நீங்க அவர் மேல வழக்கில் தான் உள்ள போயிட்டு வந்திருக்கிறாரு. உள்ள போங்க அப்புறம் வாங்க. இது என்னது? நீங்க அனுப்புனது நீங்க தான். இப்ப வருக வருக உங்க தீர செயல் வீர செயல் உங்க கட்சியில இருந்தா வீர தீர தியாகம் ஆயிரும், அடுத்த கட்சியில இருந்தா அது ஊழல் குற்றச்சாட்டாயிரும். செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சராக சட்டப்பூர்வ தடைகள் இல்லை என்று திமுக வழக்கறிஞர் என்.ஆர். இளங்கோ தகவல். அவருக்கு அமைச்சராவதற்கு எந்த ஒரு பிரச்சனை? சட்ட ரீதியாக எந்த சிக்கலும். அமைச்சர் பதவி வழங்குவது குறித்து முதலமைச்சர் முடிவு செய்வார் என்று டி.கே.எஸ். இளங்கோவன் பேட்டி. செந்தில் பாலாஜி அமைச்சராவதற்கு தடை இருக்காது, அது தலைவர் தான் முடிவு செய்ய வேண்டும். நீதிமன்ற தீர்ப்பு அடிப்படையில் தீர்ப்பு எனக்கு தடை இல்லைன்னு சொல்லியிருக்கு, தலைவர் முடிவு செய்வார். பிரதமரை சந்திக்க டெல்லி சென்றடைந்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். கல்வி மற்றும் மெட்ரோ ரயில் நிதி நிலுவை உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி காலை 11 மணி அளவில் சந்தித்து மனு அளிக்கிறார். திமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சி விவகாரத்தில் மௌனம் காக்கவில்லை. களம் 18 நிகழ்ச்சியில் ஆசிரியர் கார்த்திகை செல்வன் எழுப்பிய கேள்விக்கு திருமாவளவன் பதில். இல்லை, நிதானமாக செயல்படுகிறோம் அப்படின்னு என்ன சொல்லலாம். மௌனம்லாம் இல்லை, சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்ல வேண்டிய கருத்தை சொல்லி கொண்டிருக்கிறோம். எல்லோரும் எதிர்பார்க்கிற வேகத்தை நம்மால் இதில் காட்ட முடியவில்லை. குரூப் 2 2A முதல்நிலை தேர்வு முடிவுகளை டிசம்பர் மாதத்தில் வெளியிட டிஎன்பிஎஸ்சி திட்டம். குரூப் 2 2A முதன்மை தேர்வை அடுத்த ஆண்டு பிப்ரவரியில் நடத்தவும் ஏற்பாடு. விக்கிரவாண்டி மாநாடு தொடர்பாக பனையூரில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் முக்கிய ஆலோசனை. 2026 தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் முதலமைச்சர் நாற்காலியில் அமர்வது உறுதி என்று பொதுச் செயலாளர் புசியானந்த் பேச்சு. நம்மளோட இலக்கு 2026. அதை கண்டிப்பாக தலைவர் தளபதி அதை அடைவதற்காக நாம் எல்லோரும் ஒவ்வொரு தானும் தொண்டரும் உழைத்துக் கொண்டிருக்க வேண்டும். மக்களோட மக்களாக தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு கலை அறிவியல் கல்லூரிகளிலும் மாணவிகளுக்கு தனி ஓய்வறை கட்ட வேண்டும். 88,55 லட்சம் ரூபாயை 3 வாரங்களில் ஒதுக்க வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தாராபுரம் அருகே தீப்பிடித்து எரிந்த அரசு பேருந்தில் தப்பிய 50 பயணிகள். மாற்று பேருந்து ஏற்பாடு செய்யாததால் சாலையில் மறியல் போராட்டம். தென்காசியில் 2014ஆம் ஆண்டில் 3 பேர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட வழக்கு. 4 பேருக்கு தூக்கு தண்டனை விதித்து திருநெல்வேலி மாவட்ட வன்கொடுமை தடுப்பு நீதிமன்றம் உத்தரவு. பழனி பஞ்சாமிர்தம் குறித்து அவதூறு கருத்துக்களை வெளியிட்டு பாஜக நிர்வாகி செல்வகுமாருக்கு நிபந்தனையுடன் முன்ஜாமீன்.
மனுதாரர் வாய்ச்சொல் வீரராக இல்லாமல் நிஜத்தில் சேவைகளை செய்ய வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை அறிவுரை. பஹ்ரைன் கடலோர காவல்துறை கைது செய்த 28 தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை தேவை. இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு எழுதிய கடிதத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். பீகார் மாநிலத்தில் நீர்நிலைகளில் புனித நீராடிய 37 குழந்தைகள் உட்பட 43 பேர் மரணம். ஜீவித் புத்ரிகா என்ற பண்டிகையையொட்டி நீராடிய போது உயிரிழந்த சோகம். லெபனானுக்கு எதிரான போரை நிறுத்த அமெரிக்கா, பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகள் முன்வைத்த கோரிக்கையை நிராகரிப்பு. முழு வீச்சுடன் தாக்குதல் நடத்துமாறு ராணுவத்திற்கு இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு உத்தரவு. கான்பூரில் இன்று தொடங்குகிறது இந்தியா வங்கதேசத்திற்கு இடையிலான 2வது டெஸ்ட் போட்டி. இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளதாக ரசிகர்கள் கவலை. போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி 471 நாட்கள் சிறைவாசம் முடிந்த திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி புழல் சிறையில் இருந்து வெளியே வந்தார். உச்சநீதிமன்றம் வழங்கிய ஜாமீனை தொடர்ந்து செந்தில் பாலாஜி புழல் சிறையில் இருந்து புன்னகையுடன் வெளியே வந்தார். 471 நாட்கள் சிறைவாசத்திற்கு பிறகு செந்தில் பாலாஜியை பார்த்த உற்சாகத்தில் அவரது ஆதரவாளர்களும் திமுக தொண்டர்களும் பூமாலை தூவியும் மேளதாளங்கள், தாரை தப்பட்டைகள் முழங்கவும் ஆரவாரப்படுத்தினர். தொடர்ந்து செந்தில் பாலாஜியை திமுக அமைப்புச் செயலாளர் RS பாரதி வரவேற்றார். தொண்டர்களின் மகிழ்ச்சி வெள்ளத்தில் திக்குமுக்கு ஆடியபடி புழல் சிறை வளாகத்தில் இருந்து செந்தில் பாலாஜி வெளியே வந்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு தனது வாழ்நாள் நன்றிகள் என்று தெரிவித்தார். அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் தன் மீது பொய் வழக்கு போடப்பட்டதாகவும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி குற்றம் சாட்டினார். வழக்கு அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் போடப்பட்ட பொய் வழக்காகும். இந்த பொய் வழக்கை சட்ட ரீதியாக நீதிமன்றத்தில் எதிர்கொண்டு இந்த வழக்கில் இருந்து மீண்டு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு என் வாழ்நாள் நன்றிகளை பணிவன்போடு சமர்ப்பிக்கிறேன். தொடர்ந்து முன்னாள் முதலமைச்சர்கள் அண்ணா மற்றும் கருணாநிதியின் நினைவிடங்களுக்கு சென்ற செந்தில் பாலாஜியை அமைச்சர் பொன்முடி பொன்னாடை அணிவித்து வரவேற்று ஆறுதல் தெரிவித்தார். பின்னர் அண்ணா மற்றும் கருணாநிதியின் நினைவிடங்களில் செந்தில் பாலாஜி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து அமைச்சர் பொன்முடி அங்கிருந்து கிளம்பவே செந்தில் பாலாஜி அவரை வழி அனுப்பி வைத்தார்.